தேவன் எதையும் புதிதாக கற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அனைத்தும் அறிந்தவர், தேவன் அனைத்தும் அறிந்தவர். சரி, இது எதுக்கு படிக்கணும், இது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சூழல், கடினமான சூழலுக்குள்ள போகும் பொழுது இயல்பாக வருகிற எண்ணம் என்னன்னா, உங்களுக்கு வரலாம், வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு வந்திருக்கிறது என்னன்னா, உண்மையாகவே நான் கடந்து செல்லுகிற இந்த சூழலிலே தேவன் இதனுடைய வீரியத்தை, அதாவது அழுத்தத்தை அறிந்திருக்கிறாரா? எனக்கு ஒரு வயிற்று வலி வருதுன்னா, எவ்வளோ வலிக்குது ஆண்டவரை எனக்கு, அதை ஆண்டவரை தெரியுமா? நான் ஆண்டவர் எனக்கு சுகம் தர முடியும் அப்படிங்கிறத நான் நம்பினாலும், நான் இவ்வளவு ஆழமான பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ வலிக்குதே, இவ்வளவு படாத பாடுபடுறேனே, இவ்வளவு அழுத்தத்துக்குள்ள போறேனே, அது ஆண்டவருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக என் மனதிலே எழும்பலாம் அல்லது எழும்பும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கடவுள் புதிதாக நான் சொல்லி அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவன் புதியதாக எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு உண்மையை நான் தெரியும் பொழுது என்ன எனக்கு நிச்சயம் வரும்னா, நான் எந்த அளவுக்கு சொல்றேனோ அவருக்கு அந்த அளவுக்கு தான் புரியும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நான் மாற்றிக்கணும். அனுப்பிச்சி விடுவாங்க. அனுப்பிச்சி விடும் பொழுது உடனே அவர் என்ன பண்ணணும், போகணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வேகமாக சொல்லி இந்த மாதிரி லாசர் வந்து வியாதி போயிட்டான், உடனே வாங்க, சிநேகிதனாகியல் நீ சிநேகிக்கிற. அப்போ என்ன பண்ணுறாரு, வசனம் சொல்கிறது, பிந்தியும் அவர் தாமதித்தார் அப்படின்னா வேணும்னே என்ன பண்ணுறாரு, வேணும்னா ஒரு நோக்கத்தோடய அவர் தாமதம் என்ன பண்ணுறாரு, போகிறார், அந்த ஊருக்குள்ள நுழையிறார். அப்போ நீர் வந்திருந்தீரானால், அவங்களுடைய வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க அக்காலாம் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டான், இறந்துருக்க மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம், இது உமக்கு தெரியாமல் போச்சு, நீர் வந்தது லேட். ஒருவேளை நீர் இங்கே இருந்திருந்தீங்கன்னா இதை என்ன பண்ணியிருக்காது, நடந்திருக்காது. இப்போ என்ன சொல்ல வராங்க, நீ கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம், நீ லேட்டாக வந்துட்டீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கடவுள் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனை என்ன பண்ணியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். கடவுள் என்ன பண்ணிட்டாரு, லேட் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் என் பிரச்சனைகளுடைய விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு. நான் ஒன்று சொல்கிறேன், கவுனிங்க. கடவுள் எப்பொழுதுமே சரியானவர். கடவுள் எப்பொழுதுமே, நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவரை நம்பணும். அவர் என்ன பண்ணணும், காட் இஸ் ஆல்வேஸ் ரைட், ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். கடவுள் எப்பொழுதுமே சரியானதாக செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 1 முதல் 4. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை என்ன பண்ணியிருக்கிறீர், சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறீர். இதுல 5 காரியம் நீங்க எடுத்துடலாம். இதுல 2 கேரக்டர் வராங்க. ஒன்று ஆண்டவராகிய தெய்வம், இன்னொன்னு யாரு, இதை பேசுகிற சங்கீதக்காரன். 2 சொல்றாரு, நான் உட்கார்ந்துருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர், நான் எந்திரிக்கிறதையும், நான் படுத்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். அப்புறம் என்ன, நான் நடந்தாலும் என்ன பண்ணிருக்கிறீர், உட்கார்ந்து எழுந்து நடந்து படுத்தாலும் அறிந்திருக்கிறீர். இதுக்கு மேல இருக்கா மனுஷனுடைய செயல்பாடு, இதுக்கெல்லாம் இருக்கா? அப்புறம் சொல்றாரு, என் நினைவுகளே அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை கவனிங்க, என் செயல்களை அறிந்திருக்கிறேன். அனகேன் என் நினைவுகளை அறிந்திருக்கிறேன். 3வது சொல்றாரு, என் வழிகளை அறிந்திருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு மட்டும் தெரியல அல்ல ஆண்டவரே, எதற்காக செய்யறங்கிறது நீ அறிந்திருக்கிறேன். அண்ட் தென் அதை எப்படி செய்கிறங்கிறது என்ன பண்ணியிருக்கிறேன். கவனிங்க, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிறத இவர் அறிந்து வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் கடவுள். உட்கார்றத அறிஞ்சிருக்கிறாரு. உட்கார்ந்தன்னா ஏன் உட்காரங்கிறதையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிந்திருக்கிறார். சில பேர் உட்காந்துட்டோம்னா என்ன உட்காந்துட்டீங்க அப்படிம்பாங்க. என்ன உட்காந்துட்டீங்க, அவங்களுக்கு சொல்லணும், கால் வலிக்குதுங்க அதனால கொஞ்சம் உட்காந்துட்டேன். என்ன நடந்துக்கிட்டே இருக்கீங்க,
ஏன்னா எனக்கு தான் தெரியும். புரியுதா? என்ன படுத்துட்டீங்க டக்குன்னு, இவ்வளோ வேலை இருக்கு, என்ன பண்ணிட்டீங்க, படுத்துட்டீங்க. அவங்களுக்கு தான் தெரியும். கவனிங்க, கர்த்தர் உட்கார்றதும் ஏன் உட்கார்ந்துருக்கணும்னு நினைச்சிருக்கிறார். நின்னாலும் நடந்தாலும் படுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணியிருக்காரு, அறிஞ்சிருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய என்னுடைய நினைவுகள்லாம் என்ன பண்ணிருக்காரு, அறிஞ்சிட்டு இருக்காரு. அதை மாத்திரம் இல்லை, என்னுடைய வழிகள் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாம் டீட்டெயிலாக சொல்றாரு. எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீர். அது மட்டும் இல்லை, அப்படி அறிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத யார் அறிஞ்சிருக்கிறார், இந்த சங்கீதக்காரன் என்ன பண்ணியிருக்காரு, அறிஞ்சிருக்கிறார். நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன பண்றேன், அறிந்திருக்கிறீர். நான் படுக்கும் பொழுது என்னை சூழ்ந்து கொள்ளுகிறீர். நான் படுத்துட்டு இருக்கும்போது நீர் என்ன பண்ணுகிறீர், என்னை என்ன பண்ணுகிறீர், சூழ்ந்து கொள்கிறீர். நினைவுகளை எங்க இருந்து ஒரு அறிகிறீர், தூரத்திலிருந்து என்ன பண்றீர், அறிகிறீர். 1 யோவான் 3:20. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தை என்ன பண்ணுறாரு. கவனிங்க, சேர்ந்து சொல்லுவோம். தேவன் நம் இதயத்தை விட பெரியவர். தேவன் நம் இதயத்தை விட பெரியவர். உங்களுடைய இருதயத்தை தாண்டி நீங்க யோசிக்க முடியாது. என்னுடைய இருதயத்தை தாண்டி என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. அப்ப என்னுடைய இதயத்தை காட்டிலும் அவர் பெரியவர். என்னுடைய இருதயம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை காட்டிலும் அவர் என்ன பண்றவர். என்னுடைய இருதயம் பாவி அப்படின்னு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு பாவிங்கிறத இன்னும் என்ன பண்ணியிருக்காரு, அவரு அறிஞ்சிருக்காரு. நான் சொல்ல புரியுதா? இப்ப இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா கடைசியா. தேவன் சகலவற்றையும், அந்த சகலங்கிறது எதுக்குள்ள வரும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை குறித்து வரும். குறிப்பா எதுல இருந்து வரும், நம் இருதயம் எந்த காரியத்திலே நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பா பேசுற, நீ தப்பா சிந்திக்கிற, நீ தப்பா நடக்கிற, நீ தப்பா என்ன பண்ற, நீ தப்பா யோசிக்கிற, தப்பா திட்டம் போடுற, தப்பாவே என்ன பண்ற, யோசிக்கிற, இதெல்லாம் என்னுடைய இருதயமே எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, தேவன் இதை காட்டிலும் என் வாழ்க்கை அந்தரங்களை குறித்து என்ன பண்ணுறார், அறிஞ்சிருக்கார். தேவனுடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அண்ட் தென் தேவன் என் சகலவற்றையும் என்ன பண்ணியிருக்கார், அறிஞ்சிருக்கிறார். சகலவற்றையும். இப்போ இதுல இருந்து என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? முதல்ல பார்த்தோம், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது எல்லாமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிஞ்சிருக்கிறார். கொஞ்சம் க்ளோஸாக வந்தீங்கன்னா, என் இருதயம் என்னை குற்றவாளியாக தீர்க்கிற காரியத்திலையும் எனக்கு என்ன வேணும், அறிவு வேணும். இதை காட்டிலும் ஆண்டவர் என் இருதயத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற அறிவு எனக்கு வேணும். அதுல தேவன் சகலவற்றையும் என்ன பண்றாரு, அறிஞ்சிருக்கிறாரு. தேவன் என் இருதயத்திலும் பெரியவர் அப்படின்னா அதுல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், என்னுடைய கேவலங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பண்றேன். ஆமா ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலும் நீ பெரியவர். அதை என்ன பண்றேன், ஒப்புக்கொள்றேன். உண்மை. சகலவற்றையும் நீ என்ன பண்ணியிருக்கிறீர், அறிந்திருக்கு. இப்போ என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, இதயத்திலும் இப்படிப்பட்டவர் பெரியவர். அப்போ அவரை ஏமாற்ற முடியாது. அவர் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. என்னாகமத்தின் புஸ்தகம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமா என்ன பண்ணீங்க,
அறிங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. உங்க மனசுல குற்ற மனசாட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த பாவம் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டுன்னு கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அறியுங்கள். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அறியுங்கள். கண்டிப்பா என்ன பண்ணணும், அறியணும். தேவனுக்கு விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். சரி, கண்களை மூடுவோம், நம்ம அர்ப்பணிப்போம். எந்த அடிப்படையிலே? தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். என் பிரச்சனை மட்டும் அவருக்கு தெரியும், என் வியாதி மட்டும் அவருக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு அழுகுறேன்னு அவருக்கு தெரியும், எந்த அளவுக்கு பயப்படுறேன்னு அவருக்கு தெரியும், எந்த அளவுக்கு தூங்காம இருக்கேன்னு அவருக்கு தெரியும், எந்த அளவுக்கு கலங்குகிறேன் அப்படின்னு தெரியும். அதான் ஒரு பக்கம் உண்மை. ரெண்டாவது, தேவன் என்னுடைய இருதயத்திலே சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய இருதயம் எதிலே குற்றம் சாட்டுகிறதோ அதை காட்டிலும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வதை தேவன் அறிந்திருக்கிறார். அதை செட்டில் பண்ணணும். காரணம், தேவன் என் இருதயத்திலும் பெரியவர், நான் அவரை ஏமாற்ற முடியாது. அதாவது என்னன்னா, அவருக்கு நீங்கள் புதிதாக ஒரு உண்மையை சொல்லித்தரவும் முடியாது, ஏற்கனவே தெரிந்த உண்மையை மறக்க செய்யவும் முடியாது. அகைன் ஐ ரிப்பீட், கடவுளுக்கு நீங்கள் புதிதாக ஒரு உண்மையை கற்றுத்தரவும் முடியாது, அவருக்கு ஏற்கனவே தெரிந்த உண்மையை மறக்க செய்யவும் முடியாது. தேவன் என்ன குறிச்ச ரெக்கார்டு ஒன்று இருந்துச்சுன்னா அதை மறக்க மாட்டாரு. அதே சமயத்தில் என்னை பற்றி புதுசாக அவர் கற்றுக்க போகிறதும் இல்லை. நாம் என்ன செய்யணும், இந்த உண்மைகளை என்னை நோக்கி வரும் பொழுது, வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரது என்ன? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், ஆமாம் நான் பாவிங்கிறத ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யும். நம்முடைய ரத்தத்தினால் என்ன பண்ண, அழுக்கிற கலம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை குறித்த உண்மைகள் ஆண்டவர்